அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுடைய ஒற்றுமையை எப்படியாவது கலைச்சே தேரணும் அப்படின்னு துடிச்ச நிறைய பேருக்கு பதிலடி தர வகையில தான் இடுமனம் காட்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி தனித்து தெரியவதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அவங்களுடைய ஒற்றுமை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கட்சிக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தோம், நாம் தமிழ் கட்சியை பல இடங்கள்ல இருந்து தாக்க முயற்சித்தோம். எப்படி நாம் தமிழ் கட்சி இவ்வளவு ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்ற கேள்வி பல கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிராகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கட்டுக்கோப்போட கட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த ஒரு கட்டுக்கோப்பையும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்குள்ள இருக்க ஒற்றுமையை குறைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் சீமான் காளியம்மாளை திட்டாரு, இடுமனம் கார்த்தியை ரொம்ப அவதூறாக பேசிட்டாரு, சாட்டை துரைமுருகனை கீழ்த்தரமாக நடத்துறாரு அப்படின்னு ஏகப்பட்ட சர்ச்சைகளை புதிதாக கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க நெட்டிசன்கள். இறுதியில் இந்த நெட்டிசன்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்க அனைவருமே பாஜக மற்றும் திமுகவுடைய கைக்கூலிகள் அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. அவங்களுடைய வலைதளங்கள் அனைத்துலையுமே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுகமான ஆதரவு தான் அந்த வலைதளங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சமீபத்தில் இடுமனம் கார்த்தியை எப்படியாவது கட்சியிலிருந்து விலக வைக்கணும், அதுவும் சீமானே கட்சியை விட்டு விலக வைக்கணும் அப்படின்னு, அதுவும் சீமானே கட்சியிலிருந்து அவங்களை விலக்கணும் அப்படின்னு இவங்க பண்ணிய பல காரியங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வீணாகிற வகையில் இடுமனம் கார்த்தி மேடையிலேயே என்னென்னவோ திட்டங்களை இவங்க தீட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அது அத்தனையுமே வேஸ்ட் தான் அப்படின்னும், ஏன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு குடும்பம் அப்படின்னும், இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பல விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாகவே இடுமனம் கார்த்தி பேசியிருந்தாரு. இதற்கு சீமான், காளியம்மாள் அந்த இடத்துல இருந்த அனைத்து நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவே இடுமனம் கார்த்தி பேசுறதை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிச்ச பிறகு தன்னுடைய ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா சீமானும் இடுமனம் கார்த்தியும் கட்டி அணைத்திருக்க மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காரு இடுமனம் கார்த்தி. அதாவது கட்சிக்குள்ள நாங்க இப்பவும் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு பதிலடி கொடுக்கிற வகையில தான் இந்த ஒரு புகைப்படம் அமைந்திருக்கு. மேலும் நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை கலைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.